ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் 2026. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் அப்படிங்கிறார். பெண்களுக்கு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் சுப நாட்களாக இருக்கும். இந்த 2026 அற்புதமான காலமாக இருக்கும். இழந்ததை மீட்கக்கூடிய தருணமாகவே மேஷத்துக்கு இருக்கு. எதுலையும் கொஞ்சம் அவசரம் படாம நிதானமாக ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் கொஞ்சம் சரியா இருக்கும். சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. ஒரு விஸ்வரூப வெற்றி மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. நிறைய பேருக்கு வேற ஊர்ல போய் வீடு வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் 100% அதிர்ஷ்டம் கண்டிப்பா வந்து சேரும். ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் 2026. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருஷம் போகுது, மாதம் போகுது, நாளும் போகுது, ஆனால் கஷ்டம் மட்டும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு 2025 நிறைய சொல்லியிருந்தீங்க. அதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் இருந்துச்சு. அதே போல் இந்த 2026லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது? சார், 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? நல்லா தாங்க இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க. இந்த 7.5 சனி என்ன அவங்கள பெருசாக பாதிச்சிடுமா? இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது குரு வந்து மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் குரு உச்சமடைய போகிறார். அதனால் குரு என்னதான் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் முடிஞ்சு அடுத்த வருஷம் திருப்பி வக்கரம் ஆகிறார். செய்யும் தொழிலில் இடமாற்றங்கள் வரும். படிக்கிறதுக்கோ அல்லது வெளி மாநிலமோ வெளிநாடோ வெளி ஊரோ போகலாம். கெட்டி மேளம் கொட்டுமா? கொட்டும். கல்யாணம் நடக்குமா? நடக்கும். குழந்தைகள் பிறக்குமா? பிறக்கும். இதை எல்லாத்தை விட வீடு வாங்கலாமா? வாங்கலாம். ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கி அதை வந்து பெரிய வீடாக மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். விரயம் சுப விரயமாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். ஆனால் இந்த 7.5 சனியில் சொந்தங்களையும் பந்தங்களையும் விட்டு தூர போகணுங்கிறது விதி. அப்போ கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்காது. உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது கூட மாற போறார். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் அப்படிங்கிறார். ஆகவே புதுமையான வேலை, இடமாற்றங்கள், வியாபாரிகளுக்கு அற்புதமான காலங்கள், பெண்களுக்கு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் சுப நாட்களாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு மேஷராசிக்காரர் கொஞ்சம் கோபத்தை விட்டுருங்க, பர்ஃபெக்ஷனை விட்டுருங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவு எடுத்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட இந்த 2026 அற்புதமான காலமாக இருக்கும். பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி இல்லையா, கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா போகிறது கஷ்டம், அங்கே போய் பரிகாரங்கள் செய்கிறது கஷ்டம். ஆகவே கருப்பு திராட்சை, இந்த கருப்பு திராட்சையை காகத்துக்கு நீங்கள் வைக்கும்போது அதற்கு அது மருந்து, உங்களுக்கு அது விருந்து. ஆகவே இந்த 7.5 சனியில் சுப பலன்கள், அற்புதமான பலன்கள் வரணும்னா காகத்திற்கு சாதம் மட்டுமல்ல, நல்லெண்ணெயில் தீபம் சனீஸ்வரருக்கு மட்டுமல்ல, கோவில்களுக்கு போக முடியாதவர்கள் இந்த கருப்பு திராட்சையை நீங்கள் தானம் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா சார். ஜீவிதா மேம், 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? மேஷராசிக்காரர்கள் வந்து எதுலையும் கொஞ்சம் அவசரம் படாம நிதானமாக ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் கொஞ்சம் சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ பிளானிங் ப்ராசஸ் இருக்கும். எங்க பணம் வரணுமோ அங்க கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ நீங்க கொஞ்சம் இம்பல்சிவா கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதாவது பேசுறப்போ அது இன்னும் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா சனி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க விஷயமே என்ன அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த பொறுமையை கொஞ்சம் கற்றுக்குங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு கல்டிவேட் ஆகிட்டு இருக்கு அந்த பொறுமைங்கிற விஷயம். அதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 2026ன்னு பார்க்குறப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போகுது. ஆனால் உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா சிதறி கிடக்கு. எதை சூஸ் பண்ணணும், எதை ப்ரையாரிட்டி பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபோக்கஸ் நான் எதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல முதல்ல நீங்கள் டிசிஷனுக்குள்ளே போகணும். அதோடைய ஹெல்த்தை கொஞ்சம் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே அந்த பாதியாக விடக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவா அதுவா ஃபீனிக்ஸ் பறவை தான் மேஷம். ஏன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ண கூட டைம் கிடையாது, அதை அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலான்ட்டு இன்னொரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்போ எல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்கப்போ உங்களுக்கு பேக் பெயின் வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த வேலையெல்லாம் பண்ணும். எதுக்கு பண்ணுதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் புல் பேக் பண்ணி கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறது தான். வீட்டில் கூட ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறப்போ, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிறப்போ உங்களுடைய டோன் ஆஃப் வாய்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, உங்களுடைய இன்டென்ஷன் வேறு பேசுறது, ஆனால் உங்கள் டோன் ஆஃப் வாய்ஸ், த்ரூ ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது டாமினேட்டிங்காக இருக்கும் பொழுது உங்களுக்கு மன கஷ்டங்கள் வந்துடும்.
திரும்பி சனி என்ன பண்ணுவார்னா ஓரமாக போய் ஃபீல் பண்ணு, நான் எங்கே தவறு செஞ்சேன், எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் கொஞ்சம் சரண்டரிங் ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கவங்க தான். ஆனால் நீங்கள் சரண்டரிங் ஆவீங்களா அப்படின்னு தெரியாது. ப்ரொஃபஷன் வைஸ் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களை யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறப்போ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் சரண்டர் ஆகிற மாதிரி இருக்குது. புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் இவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா சனி சொல்லி கொடுத்த விஷயம் என்னங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொறுமை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இழந்திருப்பீங்க. இழந்ததை மீட்கக்கூடிய தருணமாகவே மேஷத்துக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் படிக்கிறப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கவனமாக, அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஃபெயிலியர்ஸோடைய எண்டு தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். மேஷத்தோடைய அமைப்பு எப்படின்னா ஆரம்பிச்சிடுவீங்க, போகிற போக்கில் ஆரம்பிச்சுட்டு போகிறது. ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வரப்போ எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் நான் சமாளிக்க முடியுமா முடியாதா, சமாளிக்க முடியவே முடியாது அப்படின்னா அது உங்களுடைய விஷன் கிடையாது, அது உங்களுடைய பிஸ்னஸ் கிடையாதுங்கிறது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை எப்படிலாம் சமாளிக்கலாம்னு ஒரு வழி கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. இப்படி பிளான் பண்ணுங்கள், மேஷத்தோடைய லைஃப் நல்லாயிருக்கும். வித்யா கார்த்திக் மேம், நீங்கள் சொல்லுங்கள், 2026 மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல குரு அமர்ந்து 8, 10, 12 இந்த மாதிரிலாம் ரொம்ப அப்படியே போட்டு சொல்லாமல் டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா நிறையா மேஷராசிக்காரர்களுக்கு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் என்பது மனம் சார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள். 5ஆம் இடம் சிந்தனையாக இருந்தாலுமே 4ஆம் இடம் என்று மனசில் வரக்கூடிய தாட் ப்ராசஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். யாரை எங்கே எப்போ வைக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணுன்ற நிதானம் தெரிந்து செயல்படக்கூடிய ஆண்டாக இது வரைக்கும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடம் வளர்க்கறதுனால இடம், மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், உங்களுக்கு என்ன வேணுமோ 4ஆம் இடம் தான் உடைமை. அதனால நிறைய உடமை வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஆஃபர் நம்மளுக்கு ட்ரெஸ் கிடைக்குமான்ற மாதிரி பார்க்குறது. 4ஆம் இடம்லாம் சொக்காய் தான். அதனால் நியூ இயரே இந்த தடவை நிறைய ட்ரெஸ்ஸோட நிறைய ஆபரண சேர்க்கையோட தான் இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே நிகழ காத்திருக்கிறது. ரொம்ப ஹானஸ்டாக விஷயம் சொன்னா 10ஆம் இடம் வழுக்குது. அதனால நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு மாமியார் வீட்டுல இருந்து தப்பு வரும். மாமியார் இது வரைக்கும் பேசலை அப்படின்னாங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். மாமனார் மாமியாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சனி பார்வை. ஒரு வருட பலன் என்பது வெறுமா குருவை மட்டும் சொல்றது, ராகுவை மட்டும் சொல்றது, இருக்க எல்லா பிளான்ட்டையும் வச்சு பார்க்கும்போது என்னதான் சனி விரயத்துல இருந்து ஒரு மாதிரி விரயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தாலும் குருவோட பார்வையில் சுப விரயமா மாறக்கூடிய தன்மை என்பது ஆஃப்டர் ஜூனுக்கு மேல இருந்தாலுமே ஒரு பிளானட் 2 மாசத்துக்கு முன்னாடி அதோடைய நகர்ச்சியை தொடங்கி விடும். அப்படின்ற இதுல எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு தான். இந்த 3 மாதம் அதுக்கான ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவீங்க. நிறைய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, இடமாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு. நிறைய பேர் வீடு வாங்குறது, இல்லை இருக்கிற வீடை திரும்ப வாங்கிக்கிறது. ஏன்னா சனி எல்லாம் 12ஆம் இடம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேருக்கு செகண்ட்ஸ்ல வீடு வாங்குறது, இல்லை வீடு வாங்கி கட்டுறது அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் கிடைக்கும். 12ஆம் இடம் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாடு போறது, நிறைய டிராவல் பண்றது, இது மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆகும். 6ஆம் இடம் வழுக்க போயிருது. நிறைய சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாம ஏதாவது ஒரு கோவில்ல போயிட்டு நான் சர்வீஸ் பண்றேன்ற மாதிரி போகும். இந்த 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை நல்லதா கெட்டதா, திடீர் அதிர்ஷ்டத்தை 8ஆம் இடம் கொடுக்கும். பொருள் வயப்படுதல், இதுதான் 8ஆம் இடம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொருள் வயப்படுதுன்னா கொஞ்சமாவது பொருளை சேர்த்துக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்குறது. ஏன்னா மேஷராசிக்காரங்க இந்த தடவை நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா நோ சொல்ல கத்துக்கங்க. ஏன்னா எப்பயுமே மேஷராசிக்காரங்க வாயில வராத ஒரு விஷயம் நோ தான். இந்த தடவை நோ சொல்ல கத்துக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சரியா போயிடும். ஏன்னா போன தடவை சொன்னேன், அண்ணன் தம்பி யாராவது வந்தாங்கன்னா அவங்க தான் ஏமாத்த போறாங்க. இந்த தடவை ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அங்க தனித்த ராகு நிறைய லாபத்தை கொடுப்பாரு, ஆமா கொடுப்பாரு. அதே சமயம் நண்பர்கள் மூலமாக சில ஒரு பிரச்சனையை வைப்பார். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சோசியல் மீடியா மூலம் பயங்கரமான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னா இந்த தடவை எப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி மேஷராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு இந்த 2026வது வருடம். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முடிஞ்சா சங்கரன் கோவில் இருக்க கோமதி அம்மனுக்கு துவரம் பருப்பு கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது சூப்பரா உங்களுக்கு கைமேல் பலனை கொண்டு வந்து கொடுக்கும். ஹரிஷ் ராமன் சார், நீங்க சொல்லுங்க, மேஷராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? 2026 மேஷராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் வீட்டிற்கான கடன் கண்டிப்பாக அடையும். கிரெடிட் கார்டில் பயங்கரமாக ஸ்வைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். சில பேர் சக்கர வட்டி, சில பேர் கண்டு வட்டி. கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணுங்க நிலைமைகள் இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் கேட்டிருக்கான் வரல
அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இன்சூரன்ஸ் கிளைம் வரக்கான வாய்ப்புகள் அமேசிங்கா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் யார் மூலியமா வரும்னா வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமா 100% அதிர்ஷ்டம் கண்டிப்பா வந்து சேரும். ஏன்னா ராகு மட்டும் நம்ம அதுல கன்சிடர் பண்ணக்கூடாது, திரிகோணத்துல இருக்கக்கூடிய குருவும் எடுத்துக்கணும் நம்ம. அப்படி பார்க்கும்போது குரு ராகு சஞ்சாரம் நல்லது கிடையாது. ஆனா இப்ப எப்படின்னா ராகு குரு கன்ஜங்ஷன் இட்ஸ் வெரி குட். அதனால பொதுவாகவே பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய பதவிகள், பெரிய அந்தஸ்து, நிறைய பேருக்கு வந்து ஒரு தொழில்ல வந்து முனைவராக மாறது, என்டர்பிரனரா மாறக்கூடிய வாய்ப்புகள். எப்படி? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறது, ஒரு பசு மடம் ஆரம்பிக்கிறது, வேத பாடசாலைகள் ஆரம்பிக்கிறது, நிறைய பேருக்கு கோவில் கட்டுவது. உங்க சொந்த ஊர்ல ஒரு கோவில் அதை நீங்க கட்டணும்னு போனீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் இருக்கிற வேலையை கண்டிப்பா விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விரயத்துல 12ஆம் இடம் சேதபாவத்துல சனி உட்காரும்போது கண்டிப்பா புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், புது வேலை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. ஆனா என்ன, ஃபேமிலி விட்டு கொஞ்சம் தாத்காலிகமா, அதாவது டெம்பரவரியா கொஞ்சம் பெரிய மாதிரி சுச்சுவேஷன் வரும். பட் அது பெரிய அதிர்ஷ்டம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒண்ணுதான் பார்க்க முடியும், எப்பவுமே சந்தோஷத்தை மட்டும் பார்க்க முடியாது. ஒரு இடத்துல கமர்ஷியலாவும் பெட்டரா இருக்கணும், ஒரு இடத்துல பணமும் வேணும். அப்பதான் ஃபேமிலியோட ஒரு லெவலில் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வேற ஊர்ல போய் வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், இது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. மெயினா சொன்னா நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும். தயவுசெய்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, வீட்டுல பெரியவங்களுடைய அனுமதி இன்றி செய்யக்கூடிய கல்யாணங்கள் 85% வந்து ஃபிளாப் ஆயிருக்கிறது நான் கண்கூட பாயிருக்கேன். அதனால வந்து வீட்டுல பெரியவங்களோட சம்மதத்துடன் செய்யக்கூடிய மேரேஜஸ் ஆர் ஆல்வேஸ் குட். ஒண்ணு, குழந்தையே இல்லை கஷ்டப்படுறேன் சார் எனக்கு குழந்தை பிராப்தம் ஆகுமானா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிறக்கக்கூடிய பாவகம். 4ஆம் பாவகம்ங்கிறது செயற்கை முயற்சி, அதுல கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிராப்தம்ங்கிறது நிச்சயமா நடக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மேஷத்துக்கு பொதுவா நடந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு ஆபரண சேர்க்கைங்கிறது பெண்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. கண்டிப்பா தங்க விலை ஏறும், குறையவே குறையாது. அதாவது நிறைய வந்து நீங்க ஆபரணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது சந்தோஷம்ங்கிறது ஆல்மோஸ்ட் 85% நல்லா இருக்கு. பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கு 95%. இதுல வழிபாடு தெய்வம்னு பார்த்தோம்னா கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வேண்டும் போது லைஃப்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். முடிஞ்சா வியாழக்கிழமை மத்தியானம் சாப்பிடாதீங்க, விரதம் இருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மேஷராசி நண்பர்கள். 2026ல மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க.